ஆண்டவனுடைய ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. 7 பிள்ளைகளுக்கும் பேர் வச்சாங்களே. சாதாரணமா நாடாழ்வா நாட்டை ஆளப்பிறந்தவர் நாடாடியில் எங்கேயா நல்ல சிங்காசனம் யார ஆளுங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்காம இருந்த ஒரு காலம். கால எழுந்தோட சின்ன கிராமத்து மக்கள் எல்லாம் மாடு மேய்ச்சாரு கஞ்சியை குடிச்சாங்க. மாடு மேய்க்க ஆண்டு கொண்டு இருந்த ஒருவர் தான் நாங்க பாக்குறாரு. எல்லாம் சின்ன பிள்ளைகளா மாடு மேய்க்க போன்னு ஒரு பையனை கூட்டாரு. பள்ளிக்கூடத்து போற வழியில மாடு மேய்க்கிறியே பள்ளித்து போலியா? ஆனா போக சாமி பள்ளித்து போனா மத்தியானம் கஞ்சி 6 திருவா. மத்தியானம் கஞ்சியா? ஆமா, இந்த மாடு மேய்ச்சா மத்தியானம் ஒரு புள்ளி கஞ்சி கிடைக்கும் சாமி. பள்ளிக்கூடத்துல என்ன கஞ்சி அவுத்துறேன். அப்போ படிக்க போன ஆசைதான். அங்க போனா கஞ்சி போயிருமே. வயல் பெருசா படிப்பு பெருசா? வயல் வேற பெருசு. ஆமா, யோசிக்கிறார். நம்ம நாட்டு மக்களை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணம் வந்ததனால் 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்து மத்தியான வேளையிலே கஞ்சி கரையங்களை ஊற்றி கல்வி கைமளங்கள் அவர் படிக்க வச்சாருங்க. ஆனா இப்ப அவங்கள பயம் குடிக்க வச்சிருக்காங்க. குடிக்க வச்சாலும் பரவாயில்ல, கூந்துகிட்டு இருக்க கோலை போறது பத்தியா ஒன்னும் சொல்லிட்டாங்க. வேற வழி என்ன? நெல்லையப்பர் கோயில் வாட்டம் பொத்து நாத்துக்கிறாங்க. ஏண்டா எங்க கோயில எங்கிட்ட தந்தா நாங்க அந்த வனம் எல்லாம் எவ்வளவு புதுசா வச்சுக்கிட்டோம். எங்க கோயில எங்கிட்ட தந்தா உங்களுக்கு என்னடா வேலை? நீங்க போய் எங்க என்ன தெரிஞ்சுட்டு போறீங்க? எங்க கோயில் எப்படி சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நான் அதைத்தான் கேட்கிறேன். இதுல அரசியல் அல்ல, இது ஆன்மீகம். என் கோயில நான் பாத்துக்கிறேன், இஸ்லாமிய கோயில இஸ்லாமிய பாத்துக்கிறேன், கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ எங்க கோயில எங்க அது எல்லோரும் ஒட்டுமொத்தமா ஓங்கி எடுத்தா வட அத்துரும். நல்ல காமெடி உள்ள மந்திரிமாரெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கேன். அதானே இவரு என்னன்னா டாஸ்மார்க்ல கிக் இல்லை, அவரு என்னன்னா ஒன்னா எடுத்தா அத்துறை. அப்ப தேர்தல் வாழ்க்கை அத்து போகும். நெல்லையப்பன் காந்திமதி சாதாரண கடையில் தீருங்கள் நடப்பதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கடவுளுக்கு நீ கொடுத்த இடம் இடிஞ்சகர காவக்கார அவிழ்த்து பார்க்கிறான். என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய சம்பிரதாயம், என்னுடைய சாஸ்திரம் அது எங்களுக்காக. அதுதான் வைகுண்ட சாமி அடிச்சாச்சி ஒரு பயம் உள்ள முடியாது வைக்க முடியுமா? இங்க நாங்க தான் பணிமனை அன்பு பிள்ளைகள் எல்லாம் உள்ள நுழையும் என்கிட்ட உண்டியவே கிடையாதுடா. அதையா எந்த வேண்டாம் காணிக்கையோ நீங்க வேண்டாம். திருநெல்வேலி பண்டாரம் போட்ட சத்தம் கல்லும் உருகுமா? ஆமா, அங்க இருக்கிறாளே நெல்லையப்பா அப்பே, அவன் சாதாரணமானவல்ல. நீ 2 வருடத்தை மாத்தி போட்டு பொத்து பொத்து நத்து விட்டான்டா. அது வடா கலடா உங்க வாழ்க்கையை அத்து போய் கிடந்தா. ஆண்டிக்கு கோபம்
விளையாடாதீங்க, கோயிலுக்குள்ள வந்து விளையாடுறீங்க. எங்க அப்பா என்ன சொன்னா, காணிக்க வேண்டாம், வேண்டாம், மாணிக்க வைகுண்டநாதர் குணமே வேண்டாம், ஆமா எதுவுமே வேண்டாம், எது கொடுத்தாலும் சத்தியம் பண்ணி கொடு. ஆமா ஐயாவுக்கு விளக்கண்ண கசி அன்பா கொடுக்கணும், சத்தியம் வாங்கி. அந்த சத்தியத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள காலத்தை அதுக்குள்ள செய்யணும். ஆமா விட்டான வையி ஆண்டிக்கு கோபம் மாறா நீங்களும் வெளிப்போல இருக்கணும். சாமி கும்பிட போன உண்டியல் பக்கத்துல போகக்கூடாது. அதான் எந்த கோயிலுக்கு போனாலும் உண்டியல் பக்கத்தில் போகக்கூடாது. உண்டியலையே பார்க்காத நேச்ச போட்டிருக்கேனே, நேச்ச போட்ட போட்டிருப்பா. அது ஒரு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போடும். இப்போ போடாது. என்னடா இவன் இந்து மதத்துக்கு எதிரானவன் நினைக்கிறதோ கிடையாது. உண்டியல் பைசா எங்க போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்துக்கு ஆமாம். அவன் அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டா நீங்கள் எங்கே போகிறதுக்கும் அவன் இலவசமாக கொடுப்பான், அங்கே கொடுப்பான், அங்கே கொடுப்பான், உங்களுக்கு ஒன்றும் தர மாட்டான். ஆமாம், நம்ம கோயில் பணம் நம்மக்கிட்ட வந்தாலே போதும், நம்ம அவ்வளோ பேருமே கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஒரு இந்து எவங்ககிட்டையும் கை போய் ஏற்ற வேண்டாம். இந்தியாவில் உள்ள அதில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்களுடைய வருமானம் இந்துக்களுக்கு என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட கஷ்டம் கிடையாதுயா. அதான் ஐயா நீங்க அப்படி தூக்கி கொடுக்க நிலைமை கூடாத. சரி சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். இனிமேல் நாங்கள் உண்டியில் பைசா போட மாட்டோம். கை தூக்க பார்ப்போம். கை தூக்கு, கை தூக்கு, தூக்கு தூக்கு, எல்லாம் முடிச்சு போயிரு. உண்டியில் பைசா போட மாட்டோம். கையை தூக்க. உண்டியிலே போட மாட்டோம். அதான் இருந்தாலும் போடுறதுக்கு. நீ வேற நாங்கள் எங்கே போகிறது? நம்ம பதில வந்தால் எதுக்காக பைசா கொடுக்கணுமா? அப்போ அப்படின்னா உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நிறைய எங்க ஐயா பதிக்கு வாங்க பார்க்கலாம். வேற அங்கெல்லாம் போதிக்கமுக்கா. ஐயா கிட்ட போய் அம்மன்னு பாரு அம்மையா தெரியுமா, சொடரமாட பாரு சொடரமாட தெரியுமா, சிவனா பாரு சிவனா தெரியுமா. ஆமா பார்க்கிற இடமெல்லாம் எங்க பார்த்தாலும் பள்ளிகளையில ஒரு முகமல்ல அவர் அவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடி அழுகிறேன் மகனே. இனிமையான வழிபாடு, புதுமையான வழிபாடு. ஐயா உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்கல, நீங்களாட்டி ஏதாவது கொடுத்தாதான் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு. அவர் எதையும் கேட்கற கொண்டா கொண்டாடி கேட்டாரா? இல்லை கேட்டாரா? பணம் கேட்டா ஒன்றும் கேட்கலாமா? பொங்கரிசி கோழி முட்டை கேட்கவில்லை, ஆடு கோழி பண்டிகாலும் மருத்து வழி கேட்கவில்லை, மாடு மண்ணுவை மாடு மண்ணூருவை மகனே மகனே. நான் அப்பனோடு அவர் கேட்கவில்லை, குறுங்காவிடலைகளும் இதை பார்த்து கேட்கவில்லை, அன்பு மலரெடுத்து 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 அனுதினமும் மனதில் என் மகனே. இடையில நினைச்சா பியாய் வேணும். அதான் இடையில போகக்கூடாது. நான் எவ்வளவு அழகா எவ்வளவு நான் உங்களுக்கு ஏற்றபடி அப்படியே இந்த படத்துல அதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க மக்கள் வாய்ப்பு கிடைக்காது. சிவச்சந்திரன் போயிட்டா இதை சொல்லி தரீங்க ஆளு இல்லைன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் வரனா எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்காரு. இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. அவன் யாராவது வரணும், ஐயா தருவார். ஆனாலும் நீங்க கேட்கணும் இல்லையா மக்களே, இந்த காலம் ஒரு நல்ல காலம், ஐயாவுடைய அற்புதத்தை நெறிந்திருக்கும். அதனால ஐயாவுடைய மக்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஆமா நீங்க அப்படி நினைச்சதான் அவன் செய்வனை வச்சுட்டான், இவன் செய்வனை வச்சுட்டான். ஆமா அவன் யாவது வச்சுட்டான். ஒரு ஐயா கோயில கணக்கர் சாமி ஆடிட்டு கணக்கு சொல்லுவோம். மகா வா, டேய் உன் கூட பிறந்தவனே உனக்கு செய்வனை வச்சுட்டான். நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுட்டான். அதான் சாமி கணக்கு சொல்லுவோம். நீ வருகின்ற வழியில எவனோ ஒருத்தன் கழிப்பு கழிச்சு கொடுத்தாமக்கா. ஆமா
நீ அதை தாண்டி வச்சு வந்தியா அவ உன் கூட தான் வாழ்க்கையில இப்படி தாண்டும் போதெல்லாம் அவ கூட வந்தா வாழ்க்கை நல்லா தானே இருந்துட்டு போகும். ஒரு நேரமே இருக்க போகுது. ஏ பேய் உண்டா? சத்தமா சொல்லு. இல்லை மந்திரத்தால சொல்ல முடியுமா? மந்திரமோ நானே மருத்துவமொழி நானே மந்திரமோ நானே தந்தேனோ தந்தேனோ. ஐயா பிள்ளைங்க மந்திர தந்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மந்திரம் வச்சுட்டா இவன் செய்வா ஒண்ணும் செய்ய முடியாது. உலக கடவுள் இவர்கிட்ட யாரும் எதையும் செய்துட்டு போக முடியாது. அப்படி செய்ய பயம் இருந்தா அந்த பயத்தை இன்னோட நீக்கு எப்படி? நல்லா இருக்கா? ஓகேவா? போடாத என்றடி தோட சேர போடக்கூடாது. அப்ப அடிக்கும் போது பெத்தவன் பார்த்துட்டு இருப்பானா? இருப்பானா? நம்மளை துன்பப்படுத்தும் போது அப்பா பார்த்துட்டு இருப்பாரா? பெத்தவர் அவரு இல்லையா? அவர் இடேபட்டில் இருக்கிற அப்ப நம்ம அப்பம் தானே மக்கா. இந்த 7 பிள்ளைகளுடைய வாரிசுகள் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அன்னை மாடியாரோ வளர்த்து ஆளாக்கி நிருபதராஜன் என்ற மண்ணுடைய மக்களை மனமுடித்து கொடுத்து இந்த பூமியிலே பெற்று பெருகி வாழ்ந்த அந்த சான்றோர்களை இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே இருக்கிற கலியரசன் அந்த நீச மன்னன் கொடுமைப்படுத்துகிற பொழுது அந்த அற்புதமான அனந்தபத்மநாபன் புத்தி சொன்னாரு, என் பிள்ளை கொள்ளாதா என்ன சொல்கின்றார்? என் பிள்ளைங்களை துன்பப்படுத்தாதா, அவர்களை வாட்டி வதைத்து வாங்கக்கூடிய வைப்பதற்கான உனக்கு ஆறுகால பூஜை வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் தந்த ஒரு நாவலை வைக்கவில்லை. வரைத்தாய் பிராமணன் உனக்கு எனக்கான கொடுத்தாய் என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் தந்த ஒரு நாவலை வைக்கவில்லை என்றால் இதையும் உலகம் இங்கு இருக்க வேண்டாம். போட சாமி மாட்டாங்க. இவ்வளவு தூரம் கோயில் கட்டி கும்பிட்டு ஒண்ணு நடத்தல அப்புறம் என்ன? அவ்வளவுதான். நிறைய ஜாதி கணக்கு சொல்லி சிவச்சந்திரை மக்கா நீ கோட்டைக்கு போ மக்கா. எனக்கு கணக்கு சொல்லி நீ கோட்டைக்கு போ மக்கா. போனேன் ஆனா ஜெயிச்சு போல ரெட்டியார்பட்டி நாராயணன் என்ற ஒரு அன்பான ஐயாவளி பிள்ளை ஜெயிக்க வைத்து அவர் மூலமாக கோட்டை சட்டமன்ற கோட்டத்துக்குள்ள போய் அந்த முன்னாள் முதல்வர் ஒரு பெரிய கோரிக்கை வச்சு அப்ப அவர் வைத்த கெடு என்னன்னா நாகரீக இடைத்தேர்தல் என்ன உங்க ஐயாவளி பெல்ட்டை காட்டுங்க. பெல்ட் என்ன காட்டுறது? முக்கியமா காட்டுறோம் 30,000 ஓட்டு லீடிங்ல எங்க ஆளு ஜெயிப்பார் உங்க ஆள் அப்படின்னு. அந்த நேரத்தில் டிவியில ஒரு முகத்தை பார்த்தேன், நாம நம்ம பிள்ளை உணர்வு எப்படி இருக்கும்? யார் யாரோ ஐயாவளிக்காரன் சொன்னா, ஆனா அந்த அழியாத நெத்திக்கு சொந்தக்காரன் அற்புதமான நெத்தியிலே திருவண்ணாமலை பிள்ளை. இதுக்கு எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து வேற ஆளுக்கு சொன்னார், அப்ப நான் ஒரு ஐயாவளிக்காரன் சொல்றேன். நான் கொஞ்சம் உமக்காக்க பத்தி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊருக்கு 20 வருஷம் 15 வருஷம் போயிருக்கிறேன். அந்த கிராமங்கள் எப்படி என்று எனக்கு தெரியும். ஆமா, விட வேண்டியவனை விட்டுருந்தா எந்த காலத்திலும் எதுவும் எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கும். ஆமா, போய் பார்ப்போம், இறங்கி போனோம். நம்மளாவது 30 தான் சொன்னேன். ஆமா, 32,000 வாக்குகள் வித்தியாசம். அந்த பிள்ளைய வாக்கு எண்ணிக்கிட்டே இருக்கும்போதே சாமிக்கு போட்டுட்டே இருக்கு. வெற்றியை பார்க்க வெற்றிதாயா வெற்றிதா அண்ணன் 32 லீடுன்னு என் வீட்டுல இருந்து தான் டிவியை பார்த்து. அப்புறம் ஒரு வேட்பாளருக்கு ஐயா மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாங்க. இறை நம்பிக்கை ஒவ்வொருவரையும் மாறும். 1.5 வருஷம் தான் நினைக்காதீங்க, இனி வருங்காலம் இருக்கிறது. ஆமா, நம்ம ஐயாவுடைய சத்தம் ஐயா சொன்ன காவி கோடி உலகலாம். அப்ப
அப்பதான் அந்த முதலமைச்சர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சட்டமன்ற சபாநாயகர் அறைக்குள்ள சபாநாயகருக்கு வலது பக்கம் அடியேனுக்கு அங்கே பதவியேற்ற உடனே முதல்வர் கேட்டது, உங்களுக்கு என்ன வேணும் சாமி? நானும் 3 கோடி கேட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் ஐயா ஒரே வந்து எங்கள் ஐயா எதையுமே வாங்க மாட்டார். ஒற்றை போடு சட்டு போட்டேன். நான் வேடிக்கைக்கு சொல்ல, நான் கேட்டது ஒன்றே ஒன்றுதான். அந்த பொய்யான வைகுண்டர் என்ற பாடத்தை எடுத்து நீக்குங்கள் என்று அந்த நல்ல மனுஷனை செய்தார். இன்னைக்கு நான் ஏவலைக்காரனா தலைவணங்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா நம்ம ஐயாவுடைய உலக அரங்கத்தை ஏற்றுட்டேன். நீக்குறேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ குமைச்சு பார்க்குறாங்க, ஒன்றுங்க இம்மி வராது. என்ன வைண்டசாமி ஒரு கள்ள பையனுக்கு படத்தை போடுங்க, அதெல்லாம் வச்சா அதுவா அதான் வைண்டசாமி. சிவச்சந்திரன் உயிர் இருக்கும் வரை வைகுண்ட பகவானை எவனேனும் பிதற்றி பேசினார் அது உயிர் போகும் வரை மகா அவ்வளவுதான். எதுக்கிட்ட தலைப்பாக்கட்டு இருந்தா சும்மாவா? மன்னனுக்கு நிகர்ந்து தலைப்பாக்கட்டு தான். நீ எனக்கு கூட பயப்படாதடா. அவன் உன்னிலும் பெரியோனாக ஒருவன் உயர்த்தி கண்டார், தன்னிலும் பெரியோனாக தலைத்து நிகழ்ந்து வாழ்வேன். என்னிலும் பெரியோன் நீங்கள், என்னை விட பெரியவன்டா. ஆமா, உன்னிலும் பெரியோன் நான், உன்னை விட நான் பெரியவன்டா. பொன்னில ஊற்றி வீசும் பொன்பதி யுகத்து வாழ்வேன். பகவான் சொன்னது எவ்வளவு பெரிய சமத்துவம் தெரியுமா? அந்த சமத்துவம் உள்ள ஒரே வழிபாடு நம்முடைய ஐயா வழிபாடு. நெஞ்ச நிமிர்த்தி சுட்டி அழகு 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 அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு பதியோர் பதினாதன் நீ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு. திருநாளை சீமை அறியப்பட்டு சிறப்பாய் நடத்தி தரும் குணநாதன் கருமையுடன் மங்கள விளக்கேற்றி தெய்வத்தை அறிய வைத்த நாதன் அழகு பள்ளி அதை கண்ட கம்பியமும் அழகு மக்கள பரதாபன் பாதம் அழகு பள்ளி அதை கண்ட கம்பியமும் அழகு மக்கள பரதாபன் பாதம் அழகு 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 நாதன் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு. மையம் ஒளிபரவி ஐயம் விலகிடவி வைகுண்ட காட்சி அலங்காத வள்ளி மனவாள கையகத்தின் அழகு வள்ளி மனவாள மையகத்தின் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு.
பச்சை பட்டுடுத்தி பவழ குழவிழுத்து பதியும் நாதம் தித்திக்கும் திருநாளில் வருகின்ற சொருளியேற்று பழமை தந்தருளும் வைகுண்டரின் அழகு ஏகமானும் ஈஸ்வரனும் அழகு இந்திர மாதத்தில் எழுந்தருளும் அழகு ஏகமானும் ஈஸ்வரனும் அழகு இந்திர மாதத்தில் எழுந்தருளும் அழகு 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 நாதன் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு பதியோ பதினாதன் திருமேனி அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு இன்னும் வேகமா ஆமா சும்மா கைத்தட்டி வலிக்கிறேன் அப்படியே கைத்தட்டீங்க இல்லையா ஒரு 10 சகோதரிகள் அப்படி மேடைக்கு வரலாமே பொதுவாக அந்த குரூப் சாரி எல்லாம் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன குரூப்பா இருக்கா ஒரு கும்மி போடுவோமே ஒரு கும்மி பாட்டுமே பார்ப்போம் ஐயா மேல அப்படி தீவிரமா பக்தி உள்ள பிள்ளைங்க பார்ப்போம் என்ன நானே பாடக்கூடாது நீங்களும் பாருங்க பார்ப்போம் வாங்க பார்க்க மேடைக்கு வாங்கக்கா சீக்கிரம் வாங்க பார்க்கலாம் இதை யாராவது சாமியாட்டக்காரன் தான் வராதீங்க அந்த வயர் ஓகே ஐயா உனியா நல்லா விரிஞ்சு நில்லுங்கம்மா
நான் சாதாரணமானவன் அல்ல. எவர் எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டுமானாலும் இந்த முக்கால் அடிக்குள் இந்த உலகத்தையே முக்கால் அடிக்குள் வாகனாக வந்து அளந்தவன் தான் வைகுண்ட சாமியாக வந்திருக்கிறான். யாருக்கோ பார்த்தனோ பூட்டனோ அல்ல, இந்த உலக கடவுள். அவர் அற்புதம் நிறைந்தவன். நமக்கெல்லாம் யாதவனாக வந்தான், குயவனாக வந்தான், சத்திரியனாக வந்தான். யான் சான்றோர் குலத்திலே வரமாட்டானா? இறைவன் அவனுக்கு எந்த குலம் என்றில்லை. யாரோ என்று தன்னாதினாதினம் வனந்தானே, தன்னாதினாதினம் வனந்தானே,
மணி மண்டபமா அன்பினை பேரை அகலனை தள்ளாதே. பாளை ரெட்டியார்பட்டியில் இருக்கிற நாராயண பரம்பொருள் உங்களுக்கு அள்ளி பலம் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்ப நாம கேட்கணும், ஒண்ணு அழுது கேளு, இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணு. தருவார்னா தருவார், அவ்வளவுதான். ஏமாத்துற சித்தி நம்ம அப்பங்கிட்ட கிடையாது. இரக்கமுள்ள கடவுள் நமக்காக வந்திருக்கிற நாராயணன். ஆனா உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறதே. ஐயா சொன்னது ஏதாவது தப்புமா? அங்க அப்படி சத்து, இங்க 64 செத்து, இங்க வெடிப்பிடிக்கிற சொத்து, இப்படின்னு 1000 கதை விடுவோம். வரவா எழுத்த யாராலும் மாற்ற முடியுமா மக்கா? மாற்றவே முடியாது. கொஞ்சம் கண்ண முடி பார்த்தேன்னா அவ்வளவும் ஒரு கணம் தான். ஐயா சொன்னாரே, அந்த வேற எந்த சாமி எப்படி சொல்லிச்சோ எனக்கு தெரியாது. ஆனா அகிலத்தரத்து சொன்னது உண்மை. யாராலும் மாற்ற முடியாது. ஆமா, அவன் சித்திரம் இவன் சித்திரம் அங்க வெடி வச்சு போகும்போது பொருளுக்கு அங்க இத்தாலியில போற நடக்கு. இதெல்லாம் யாரும் இல்லை, அவன் சொன்னது. 3 நொடி பொழுது மக்கா கண்ணி வைக்க நேரமே அவளை நான் கை கட்டும் பொழுதும் இந்த கையில் இருப்பதெல்லாம் ஐயா சொன்னது பொய்யா போறேன். ரெட்டியார்பட்டில கிணறு இருக்கா மக்கா? சொல்லுங்க, கிணறு இருக்கா? ஏன் சந்திரா உங்க ஊர்ல கிணறு இருக்கா? யாராவது தண்ணி எடுக்கிறீங்க? போச்சு கிணறு பாழா கிழு பொய்யா 300 வீட்டுக்காரங்க போட போட்டா பூமிக்கு தண்ணி எங்க இருந்து மக்கா வரும்? எல்லா தடவையும் காங்கிரீட் போடணுங்கிற மழை தண்ணி உள்ள போகாதே. கிணறு பாழாகும், பொய்யா. இன்னொரு கருத்து, எங்கு வாரையில் நன்மக்கள் நல்லவங்க. ஐயோ ஐயோ நாளைக்கு போதே அநியாயமா சாராயத்தை இப்படி சாப்பிடானே, அநியாயமா வாழ்ந்து போதே. ஐயோ வேண்டாதெல்லாம் அரசியலுக்கு வந்து வேண்டாதெல்லாம் செய்கிறானே. என் நாடு போகுதே, என் நாடு போகுதே. ஆனா நல்லவங்கெல்லாம் என்னவா மக்கா? இது காலம் அண்ணனுக்கு தம்பி வகை, அன்னையற்கு பிள்ளை வகை. மங்களும் வகையாகும் நமது மாறி மாறும்
அண்ணன் தம்பி வரமா இருக்கானா? என் அண்ணன் தம்பி இருப்பானா? சொக்கார இருந்தா எங்க வேணாலும் போகலாம். ஆனா அன்னைக்கு பகை. உங்களுக்கு தம்பி அன்னைக்கு இருக்கு பிள்ளை தோல்ல சேலை போட்டா பொம்பளை பிள்ளை பெற்ற வாய்ப்பை கேட்கவில்லை. எல்லாம் போச்சு. மாமி மருமகளும் பெருத்த பகையா. இந்த கூடத்துல மாமி மருமகளும் பக்கம் பக்கமா இருந்து உரசி இருந்தோம். கை கொடுக்க பார்ப்போம். சொல்லட்டா மாமியும் மருமகளும் மோனுக்கு பொண்டாட்டி சேர்ந்து சேர்ந்து கையை கை நீ கை கொடுக்க மாமியா கேட்டா எத்தனை பேருக்கு அங்கே இருக்கா? அம்மையா இருந்தா கிட்டல இருப்பா. என்னடா மாமா வச்சு வச்சுட்டு போறான்னு நினைக்கிறியா? இல்லை உண்மை. மாமி மருமகள் பகையா, அண்ணன் தம்பி பகை, தாய் பிள்ளை உறவும் போகும். சின்ன பிள்ளை எல்லாம் சிற்றின்பம் செய்தேன். பகவான் சொன்னது சொன்னது புரியுதா? இப்போ முடிச்சு 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 எல்லாம் முடிஞ்சு. அப்போ ஐயா சொன்ன வருதான் அழிவு. என்னடா ஆரம்பிக்கும் போது நல்லா இருப்போன்னு சொன்னானே, முடிய போகும்போது அழிய போகணும்னு சொல்றானே. நான் பயப்படுறியா மக்கா? நம்ம எல்லாம் தர்மயுத்து போகிறோம், தர்மயுத்து ஆட்சி பிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் எப்படி இருக்கணும்? அப்படி நேர்வழியில ஐயா தான் ஒண்ணுங்க, ஒரு பெரிய கப்பல் அதை செஞ்சு வச்சுக்கிட்டா காலி விளக்கு தப்பிச்சுக்கலாம். செய்வோமா? கப்பல் செய்வோமா? அப்படியே எந்திரிக்க எல்லாரும் எந்திரிங்க. ஒரு அழகான கப்பல். அது கப்பல் என்ன? அதான் நரகேரா என்ற சொல்லை அறியவும் மாட்டான். ஒரு சின்ன அந்த ரெண்டு பேரும் எங்கேயா கொஞ்சம் வெளியே சொல்லுங்க. ஒரு சின்ன நிகழ்வு வருவதுக்குள்ள நாம சாமியை திட்டுறோம், என்னென்ன சாமியை கும்பிட்டுன்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஐயா மேல பிடிப்பு இல்லை. ஒரு மனிதன் தன் தகப்பன் ஓலை குடிசையில கட்டி வச்ச ஐயாவுடைய திருநடைய அவர் காலத்துக்கு பிறகு அவனும் எடுத்து நடத்துவான். நல்லா கேளு, எந்திரிச்சு இருக்க சொன்ன அந்த திருநடை ஒரு ஓலை குடிசை. இதை புதுசா கட்டப்படாதான் ஏதோ ஒரு புண்ணியமா போய் கல்ல போட்டு அது அஸ்திரத்தோடைய இருக்கு, அதுக்கு மேல வரல. ஆனா அந்த புண்ணியமா என்ன பண்றாரு? எங்க அப்பா ஓலை குடிசையில் தான் இருப்பான், அதை நான் பார்த்துக்கிறேன்னு வழிபாடு. ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு. ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட ரொம்ப ரசனையோட இருப்பான். என்ன கண்டா சொந்தமா பாடுவான், நல்லா பேசுவான். பரவாயில்ல பையன் நல்லா இருக்கானே என்ன முயற்சி செய்து பேசி பேசி சென்னைக்கு ஓடனான். சென்னையில் போனால் வாழ வேண்டிய வயசு 25 வயசு. அழகா பட்டிமன்றம்லாம் பேச ஆரம்பித்தான். பட்டிமன்றத்துக்கு போயிட்டு தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த சம்பளத்தை மணி ஆர்டர் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வர்றான். பேருந்து அவன் அடிக்கி அந்த வீலில் தலைமாட்டி தலை நசுங்கி மாண்டுட்டான். செய்தி நீ தாங்கவே நீ தாங்கலையா? நல்லா சொல்லு. நம்ம ஆள் மதம் மாறி போயிட்டான்னா கீழே வந்து சொல்லுவான், என்ன பரமாத்திதா, என்ன காப்பாற்றிட்டாரு, ஏதோ சொல்லுவான். விழுந்ததை பெருசாக நினைக்க மாட்டான். ஆனால் நம்ம ஆளத்தில் விழுந்ததெல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை கல்யாணம் ஆகிற வயசு சம்பாதிக்க பிறகு நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்தவன்
கொண்டு வராங்க. எல்லாரும் சொன்னாங்க, என்னடா ஐயா ஐயான்னு 4 தலைமுறையாக கும்பிட்டு இருக்க, என்னத்தை கண்டா ஐயா கும்பிட்டு, உன் பையன் போயிட்டானே. எனக்கு ஃபோன் வரணும், இல்லையா ஐயா இல்லை எப்படி சடங்கு இப்படி கூட, சரி அதே மாதிரி செய்யுங்க. இவன் இன்னும் திருந்தலடா அனுகூர் வர சொன்ன. ஆனால் அந்த இழப்பையும் மறந்து 5 நேரம் ஐயாவுக்கு பணிவிடை. அந்த சமுதாயமே ஐயாவை ஒதுக்குற நேரத்தில் அந்த சமுதாயத்திலிருந்து ஐயாவை பற்றி பிடித்துக் கொண்டு இன்னும் அவர்தான் எனக்கு என்று உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். அடக்கம் பண்ணிட்டு அனுப்பின ரூபா வந்து சேர்ந்து நான் போனேன். அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை முன்னால் இதெல்லாம் காத்தூசு ஒரு சின்ன வகுப்புல நம்ம ஐயா மறந்து போயிடும். ஆனா ஒரு பையன் வாழ வேண்டிய வயசுல பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு டைம் மணி அடிக்கிறான்னா அவன் மனதிலே அவன் கேட்கிறேன், நீ எப்படி சம்பாதிக்கிற? அவன் தான் கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரே வார்த்தை, அவர் நம்பிக்கை பார்த்து இப்போ மக்களே திணறி கொண்டிருக்கும். நாங்கள் வருவான், உன் பையன் இங்கே போக மாட்டான், ஏற்கனவே உன் பையனுக்கு ஆம்பளை பிள்ளைய வருவான். வந்து 1 மாதம் ஆகிறது. எங்கேயும் போல இங்கதான் எங்க முன்னாலே தான் உட்கார்ந்துருக்கிறேன். சங்கனாங்குளத்து ஹரீஸ்வராமன் ஐயா அப்படியே உங்க தள்ளாடுற வயசுல கூட எனக்கு ஐயா இந்த கடன் என்று சொல்லிக் கொண்டு அது வேணும். எனக்கெல்லாம் நான் 1000 தடவை மேடையில பண்ண அவரை பார்த்த உடனே உறுதி என்னடா கொண்டு வந்தோம். அவர் நேத்து கூட சொல்றாரு, எதை கொண்டு வந்தீங்க? அந்த கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கு நம்ம அவன் கடமை நம்ம செய்வோம். ஆனா வைகுண்ட சாமி என்கிட்ட தோத்துட்டாருன்னு சொல்லுவான் பாரு. என்ன சொல்றாரு? அவரு என்ன சோதிச்சு பாருங்க, நான் விட மாட்டேன். என் ஆன்மா இருக்கிற வரையும் அவருடைய அறிவை தான் பற்றி பிடிக்கிறேன், வேறு எங்கேயும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அந்த உணர்வு உங்களுக்கு வேணும். அதுக்காக எல்லோரும் இழக்கிறேன்னு சொல்ல, அந்த உணர்வு தெய்வத்தின் பால் அம்பு கொண்டு எல்லா மக்களும் எந்திரிச்சு கையெழுத்து கும்பிடுறாங்க. சிவ 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 ரகரா ரகரா 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 சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ சிவ சிவா அண்டிக்கும் அண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவ ஐயா நாராயணக்கும் வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவ ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவ ஹரஹரா ஜெயம் 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 சிவ சிவ ஹரஹரா ஜெயம் 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 ஏசமகம் ஏகம் நித்திய மகாபரம் இந்திர நாராயண ஐயா நிச்சயித்தபடி எல்லாரும் மனுஷ நிச்சயித்தபடி அல்ல ஐயாவை இங்கும் அங்கும் இங்கும் இங்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 ரகரா நாராயண
உதவி செய்ய வந்த நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பேரருள் கருணையினால் இந்த அற்புதமான பாலை ரெட்டியார்பட்டி ஐயாவுடைய திருநிலையில் அவருடைய பட்டாபிஷேக திருநாளில் ஆண்டவருடைய அருள்நாமத்தை பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே ஐயாவுடைய அன்பான்மை பிள்ளைகள் இன்று முதல் உங்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, கடன் தொல்லை இல்லை, நோய் இல்லை, நம்பமில்லாத வாழ்வை பகவான் உங்களுக்கு தருகிறார். அந்த நல்ல நம்பிக்கையிலே ஐயாவுடைய திருநாமத்தை மனதிலே தாங்கி 2 கரங்களையும் தூக்கி கைதட்டி என்னோடு சேர்ந்து ஆடி பாருங்க மக்களே. நாராயண ஐயா நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஐயா நாராயணா நாராயணா நமோ நாராயணா சர்வம் யுண்டமயம் ஜெகத் நாராயணம் நாராயண நாம சங்கீர்த்தனம் நாராயணம் நாராயணம். ஐயா
நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் தெரியாமல் செய்ததெல்லாம் ஐயா ஐயா பொறுக்கணும். ஐயா பொருட்டு ஐயா பொறுத்து ஐயா மாப்பு ஐயா மாப்பு தரணும். ஐயா பொறுமகன் ஐயா பொறுமை தரணும். ஐயா நாங்கள் ஐயா நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்று சொன்னது ஒன்று கேட்டு ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்று சொன்னது ஒன்று கேட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்றுக்கு ஒன்று நிரப்பா நிரப்பாய் இருக்கிறது. ஐயா நல்ல புத்தி தர ஐயா நல்ல புத்தி தரணும். ஐயா நம் வஸ்திரம் வந்து ஐயா நம்ம தந்து ஐயா வச்சு ஐயா வச்சிருச்சுங்க. ஐயா எங்களை ஐயா எங்களை யாதொரு நம்பரம் இல்லாம யாரும் நம்மளுக்கு நாளும் யாதொரு சஞ்சலம் இல்லாம யாரும் சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சு ஐயா வச்சிருச்சுங்க. ஐயா மாறி விடும் ஐயா மாறி போயிடும். ஐயா உலகம் சமாதானமாக இருக்கும் ஐயா உலகம் சமாதமாக இருக்கணும். மக்களே நீங்களெல்லாம் வாழ்வென்னும் பதியில் சென்று முக்கியமான தர்ம யுகநிலம் அதிலேதல்லா கக்கிய பொங்கல் சொர்ணம் கைமனம் குளிரடி அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ ஒன்று இனிதாய் வாழ்வி சர்வம் வைகுண்டமயம் சர்வம் வைகுண்டமயம் சர்வம் வைகுண்டமயம் எல்லோரும் எல்லாம் அல்ல எம்பெருமானின் பேரருள் கருணை எல்லா வளமும் நலமும் நீடூழி வாழ்வி தாழ்வில்லாமல் மக்களும் கிளையுள் வாழ்த்தி வாழ்த்தி இந்த நல்ல நிகழ்வில் உங்களை செலுத்து மிக்க நன்றி பாராட்டி அடியேனுக்கு கட்டப்படியை நிறைவேற்றுவது தொடர்கிறேன் சர்வம் வைகுண்டமயம் ஐயா அனைத்து நல்லுறங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வீடு தேடி வந்து ஒப்பந்தம் செய்த நண்பர்கள் எங்கே பார்த்தாலும் சொக்க பூமியாக அலங்காரம் செய்திருக்கிற ஒலி ஒளி அமைப்பாளர்கள் நல்லா கரும்பு கடிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட மக்கா அந்த வயசுல தான் கிடைச்ச முடியும், பல்லு போனால் கிடைக்க முடியும். உண்மையிலே எங்கே பார்த்தாலும் அலங்காரம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கும் சவுண்ட்ஸ் நல்லா உண்மையிலே ஐயாவுடைய பிள்ளைங்கள் நல்லா ஆமாம். அதனால் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி அடியேனுக்கு கட்டுப்படி நிகழ்ச்சி என்ன எல்லாரும் உட்காந்துருக்கே கிளம்பலியா ஒருத்தரும் மூட்டு பொண்ணு என்னமே வரலையா விடிய விடிய பண்ணாங்க ஐயா சவுண்ட்ஸுக்காரங்க கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஐயா பந்தல் அமைப்பாளர் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. லட்சுமணன் ஐயாவா ஐயா லட்சுமணன் ஐயா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாங்க. எல்எஸ் லட்சுமணன் ஐயா மேடைக்கு வாங்க. சவுண்ட்ஸ் அமைப்பாளர் உரிமையாளர்கள் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. பந்தல் அமைப்பாளர் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஐயா சந்தோஷமா